விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி ஈரோட்டில் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு ஆற்றில் கரைக்கப்பட்டன. ஈரோடு மாநகரில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு இந்து முன்னணி சார்பில் கடந்த 7ஆம் தேதி பல்வேறு அலங்காரங்களோடு விதவிதமான 164 சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. 3 அடி முதல் 9 அடி வரை நகரின் பல்வேறு இடங்களில் வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டிருந்த இந்த சிலைகள் அனைத்தும் சம்பத் நகர் எடுத்து வரப்பட்டு அங்கிருந்து விசர்ஜன ஊர்வலம் தொடங்கியது. முனிசிபல் காலனி, மேட்டூர் சாலை, பிரப் சாலை, மணிக்கூண்டு, கருங்கல் பாளையம் வழியாக 1000க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக செல்ல வாகனங்களில் விநாயகர் சிலைகள் எடுத்துச் செல்லப்பட்டது. முன்னதாக கேரளாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட நரசிம்ம அவதாரத்தில் விஷ்ணு, பிரகலாதன் உள்ளிட்ட சிலைகளை எடுத்துச் செல்ல போலீசாரும் வட்டாட்சியரும் அனுமதி மறுத்தனர். இதனையடுத்து நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அந்த வாகனத்தில் விநாயகர் சிலையுடன் நரசிம்ம அவதார விஷ்ணு வாகனம் செல்ல அனுமதிக்கப்பட்டது. இதனால் ஊர்வலம் சுமார் 1 மணி நேரம் தாமதமானது. தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் ஆட்டம், பாட்டம் மற்றும் ட்ரம்ஸ் முழக்கத்தோடு விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு விசர்ஜனம் செய்யப்பட்டன. வண்டிப்பேட்டையிலிருந்து புறப்பட்ட விநாயகர் ஊர்வலம் சேர்மன்வாடி, மெயின் ரோடு, பேருந்து நிலையம், கிழக்கு கடற்கரை சாலை, கல்லூரி முக்கம், ஏரிப்புறக்கரை வழியாக சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வங்கக்கடலில் கரைக்கப்பட்டன. விநாயகர் ஊர்வலத்தை முன்னிட்டு அதிராம்பட்டினம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. திருப்பூரில் இந்து முன்னணி சார்பில் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் வாகனங்களில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு சாமலாபுரம் குளத்தில் கரைக்கப்பட்டன. MS நகர் அருகே ஊர்வலம் சென்றபோது இரு பிரிவினரிடையே திடீரென மோதல் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கையில் கிடைத்த பிளாஸ்டிக் பைப் உள்ளிட்ட பொருட்களை எடுத்து அவர்கள் தாக்கிக் கொண்டனர். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சமரசம் செய்தும் இளைஞர்கள் மோதலை கைவிடாததால் லேசான தடியடி நடத்தி அவர்களை கலைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.